மகன் தூயாவியாரின் பெயராலே. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினிய இறை மக்களே, மரியன்னையின் பக்தர்களே, அனைவருக்கும் இத்திருத்தல பங்கு தந்தை சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி அன்புடன் முதல் சனிக்கிழமை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சிறப்பான நன்னாளில் வருடத்தின் முதல் சனிக்கிழமை நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நடத்தி இறை மக்களுக்கு அருளாசி பெற்று வழங்கிட ஆவலாய் வந்திருக்கும் நமது பாசத்திற்குரிய உதகை மறை மாவட்ட மேதகு ஆயர் அமல்ராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். மேலும் அவருடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றிட வந்திருக்கும் அருட்தந்தையர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இறைவன் தூயவராய் இருப்பது போல நாமும் தூயவராய் இருக்க வேண்டும் எனவும் பாவங்களை நீக்கவே இறைமகன் தோன்றினார் என முதல் வாசகமும், கடவுளின் செம்மறி உலகின் பாவம் போக்க வந்தவர் என நற்செய்தி வாசகமும் நமக்கு கூறுகிறது. எனவே பாவம் போக்க பிறந்த இயேசு பாலனை நம் உள்ளங்களை பரிசுத்த ஆலயமாக்கி அதில் வரவேற்போம். வருடத்தின் முதல் நாளை மரியா இறைவனின் தாய் என கொண்டாடி மகிழ்ந்த நாம் இன்று அந்த அன்னையின் திருத்தலத்தில் கூடியிருப்பது மிகவும் சிறப்பு. சென்ற வருடம் முழுவதும் நாம் பெற்ற நன்மைகளுக்கு அன்னை வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மேலும் வரும் நாட்களில் நம் குடும்பம், நம் திருச்சபை எடுக்கும் செயல்கள் அனைத்தையும் இத்திருப்பலியில் சமர்ப்பிப்போம். அவை அன்பிலும் அமைதியிலும் விசுவாசத்திலும் வலுப்பெற்று வளர்ந்திட நல்வரம் வேண்டி தொடரவிருக்கும் திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
எல்லா வல்ல இறைவா, உம் வார்த்தை மனிதரான மறை நிகழ்வில் மனிதனத்தின் மீட்பு கழித்தலாம் இட்டீரே. ஓம் மக்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். அதனாலும் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடல். அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை
அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புத்தாண்டு புலர்ந்து விட்டது. இறைவனுடைய அருளினாலும் ஆசீராலும் நம் அனைவருக்கும் கொடையாக இறைவன் ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இன்னொரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பானது ஏராளமான மக்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்களில் பலர் இந்த ஆண்டை காணவில்லை. ஆனால் இறைவனுடைய அருளினாலும் ஆசீராலும் இறைவன் நம் அனைவருக்கும் இந்த ஒரு பெரிய கொடையை கொடுத்திருக்கின்றார், ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த ஆண்டை நாம் அனைவரும் நல்ல விதத்திலே பயன்படுத்தி இறைவன் நம்மிடமிருந்து எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றாரோ அத்தகைய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக இறைவன் நம் அனைவருக்கும் இந்த புத்தாண்டை ஒரு பரிசாக கொடுத்திருக்கின்றார். இந்த பரிசை நாம் சிறப்பான விதத்திலே பயன்படுத்துவோம். இந்த பரிசை சிறப்பான விதத்திலே பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு உதவி செய்வதற்காக, நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக இறைவன் அன்னை மரியாளை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த வடவள்ளி திருத்தலத்திலே
அன்னை மரியாள் இருந்து நம் அனைவருக்கும் ஏராளமான வரங்களை இறைவனிடமிருந்து பரிந்து பேசி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அன்னை இந்த ஆண்டும், இந்த 2026வது ஆண்டும் நமக்காக கண்டிப்பாக எவ்வாறு அந்த கானா ஊரிலே மக்களுக்காக பரிந்து பேச ஆரம்பித்தாரோ அந்த பரிந்துரை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஆசைகள் இந்த ஆண்டிலே நிறைவேற வேண்டும் என்று எத்தனையோ இருக்கும். தொழில் வளர வேண்டும், உடல் சுகம் கிடைக்க வேண்டும், ஆன்மீக சுகம் கிடைக்க வேண்டும், குடும்பங்களிலே நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும், திருமணங்கள் நடக்க வேண்டும், குழந்தைகள் பிறக்க வேண்டும், இளைஞர்கள் நன்றாக படித்து நல்ல தொழில் கிடைக்க வேண்டும். இன்னும் இது போன்று பல விண்ணப்பங்கள் நம்மிடத்தில் இருக்கலாம். அவற்றையெல்லாம் நாம் அன்னை மரியாள் இடத்தில் சமர்ப்பிக்கின்ற பொழுது அந்த அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி இந்த ஆண்டிலே அந்த வரங்களை எல்லாம் கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பார்கள். ஜனவரி 3ஆம் தேதியாகி இன்று திரு அவையானது ஒரு சிறப்பான திருவிழாவை கொண்டாடுகின்றது. அந்த திருவிழாவிற்கு பெயர் இயேசுவின் தூய்மை மிகு பெயர். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முதலாவது பெயர் இயேசு. புனித சூசியப்பரும் அன்னை மரியாளும் பிறந்த குழந்தைக்கு சூட்டிய பெயர் இயேசு. இயேசு என்றால் அர்த்தம் என்ன? கடவுளா? மீட்பர். இயேசு என்றால் மீட்பர் என்று பொருள். இயேசு, இந்த குழந்தை இயேசு எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால் இதற்காக தான். நம் அனைவரையும் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக நாம் அனைவருமே பாவிகளாக பிறக்கின்றோம். மேலும் நம்முடைய சொந்த விருப்பங்களினால் நாம் செய்கின்ற பாவங்களின் காரணமாக பாவிகளாக இருக்கின்றோம். எனவே நம் அனைவரையும் இந்த பாவ அடிமைத்தலையிலிருந்து மீட்பதற்காக இந்த குழந்தை பிறந்திருக்கின்றது. அதனால் இந்த குழந்தைக்கு பெயர் இயேசு என்று பெயரிட்டார்கள். எனவே எவ்வாறு இயேசு என்று பெயரிட்டார்களோ அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி, இயேசு என்ற பெயருக்கு தகுந்த மாதிரி அவர் இந்த உலகிலே பிறந்து வாழ்ந்து அவருடைய பெயருக்கு ஏற்ற பிரகாரம் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலும் தன்னுடைய உயிர்ப்பினாலும் நம் அனைவரையும் அந்த சாத்தானின் அடிமைத்தலையிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நம்மை மீட்டிருக்கின்றார். தன்னுடைய பெயருக்கு ஏற்றபடி வாழ்ந்து தன்னுடைய அந்த வாழ்க்கையை முடித்திருக்கின்றார். இங்க ஒரு கேள்வி. இயேசுவுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அந்த பெயருக்கு ஏற்றபடி அவர் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருக்கின்றார். நமக்கும் தனிப்பட்ட முறையிலே பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவான பெயர் நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்தவர்கள். அதான் இயேசுவுக்கு இன்னொரு பெயர் கிறிஸ்து. இந்த பெயரானது அவருடைய பெற்றோர்களால் கொடுக்கப்பட்ட பெயர் அல்ல. மாறாக கிறிஸ்து என்பது, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், இறைவனுடைய பணிக்காக அபிஷேகம் செய்து சிறப்பான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்.
அதான் கிறிஸ்து என்ற பெயருக்கு அர்த்தம். எனவே நம்ம எல்லாருமே அந்த பெயரை வைத்து கொண்டிருக்கின்றோம், கிறிஸ்தவர்கள். நம்மளாம் இயேசு அவர்கள் எல்லாம் சொல்றதில்ல, கிறிஸ்தவர்கள் தான் சொல்கிறோம். காரணம் என்னவென்றால், நாம் அனைவருமே இந்த திருமுழுக்கின் வழியாக இயேசு கிறிஸ்துவை போல அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். திருவினுடைய உறுப்பினர்களாக மாறி இருக்கின்றோம். எனவே நாம் அனைவருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே பெயருக்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழ்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எனவே முதலிலே நம்ம எல்லாருமே திருமுழுக்கு பெற்ற காரணத்தின் காரணமாக பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவாக நாம் வாழ்கின்றோமா? அந்த பெயருக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க இந்த திருநாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருமுழுக்கு யோவான் இன்றைய நற்செய்தியிலே அவருக்கென்று ஒரு சிறப்பான பணி கொடுக்கப்பட்டது. அந்த பணியை அவர் சிறப்பான முறையில் செய்து முடித்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னவென்றால், பிறக்கவிருக்கின்ற அந்த மெசியாவினுடைய வருகைக்காக தயார் செய்வது, தயார் செய்த பின்பு அவரை சுட்டி காட்டி விடுதலை பெறுவது. அதைதான் திருமுழுக்கு யோவான் சரியாக செய்தார். அந்த பாலைவனத்திலே போதித்து மக்களை அந்த மெசியாவுடைய வருகைக்காக தயார் செய்த பின்பு இன்றைய நற்செய்தியை நாம் படிக்க கேட்டோம். இயேசு வருகின்றார், அவரை சுட்டி காட்டுகின்றார். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று இயேசுவை சுட்டி காட்டி தான் பின்னோக்கி செல்கின்றார். எனவே இந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு கொடுத்த இன்னொரு பெயர், இப்போ நான் 2 பேர் சொல்லிட்டேன். 1 இயேசு, 2 கிறிஸ்து. இப்போ 3வது பெயர் திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு கொடுத்த பெயர் என்னது? இப்போதான் நான் சொல்லி முடிச்சிட்டேன் கூட. இறைவனின் செம்மறி. செம்மறின்னா என்ன அர்த்தம்? செம்மறின்னா அந்த காலத்தில், ஏன் இப்போ கூட தான் சில இடங்களெல்லாம் செம்மறியை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? பலி கொடுக்கின்றார்கள். இந்த வனசினப்பர் கோயிலுக்கெல்லாம் போனாக்கா அங்கே நிறைய செம்மறி ஆடுகள் வெட்டப்படுகின்றன. எனவே செம்மறி என்பது ஒரு தியாகத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே இந்த இயேசு கிறிஸ்து மக்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய போகின்றார். அந்த கல்வாரி மலையிலே தன்னுடைய உயிரை மக்களுக்காக கொடுக்கவிருக்கின்றார் என்பதற்கு முன் அடையாளமாக, அது இன்னொரு 30 வருஷம் கழிச்சு தான் நடக்கும். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ராஃபட்டாக, இறைவாக்கினராக அந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டுகின்றார். இதோ இறைவனின் செம்மறி. அந்த செம்மறி என்ன செய்ய போகுது? உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் போக்க போகின்றது. எனவே இந்த திருமுழுக்கு யோவான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை சிறப்பான முறையிலே செய்து முடித்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார். எனவே இந்த வாசகங்கள் இந்த புத்தாண்டிலே
நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற அருமையான செய்தி இதுதான். எவ்வாறு இயேசு தன்னுடைய பெயருக்கு ஏற்றபடி வாழ்ந்தாரோ, எவ்வாறு திருமுழுக்கு யோவான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை சிறப்பான முறையில் செய்து முடித்தாரோ, அதே போல இந்த 2026வது ஆண்டை நாம் சிறப்பான முறையில் பயன்படுத்தி நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, எனவே நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு பதிலை இன்றைய முதல் வாசகம் அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் முதலிலே நாம் செய்கின்ற பாவங்களை விட்டு, பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று, பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அழித்துவிட்டு நல்லவர்களாக நாம் மாற அழைக்கப்படுகின்றோம். அப்போ பாவத்தையெல்லாம் நம்ம விட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பாவத்தையெல்லாம் விடுறதுன்னா சும்மாலாம் விட முடியாது. நம்ம எல்லாமே ஆதாமினுடைய பிள்ளைகள், ஆதாமினுடைய வழி வந்தவர்கள், மனித பலவீனம் கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, யாரை விழுங்கலாம் என்று சாத்தான் அலைந்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. உலகம் மாயிலே சிக்கி கொண்டு நாம் தவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே நம்ம எல்லாம் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? நிறைய பேர் எப்படிங்கிறாங்க, நிறைய பேர் இருக்கலாங்கிறாங்க, சில பேர் இருக்க முடியாதுங்கிறாங்க. அதுதான் நம்முடைய நிலைமை, உண்மையாலுமே நம்முடைய நிலைமை. எனவே நம்ம எல்லாமே நம்முடைய பாவங்களெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்றால் நம்ம யாரோடு சேர்ந்திருக்க வேண்டும்? இன்றைய முதல் வாசகத்தால் தெள்ள தெளிவாக சொல்லுது, நீங்கள் இறைவனோடு இணைந்திருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவுக்கு இன்னொரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 3 பேர் சொன்னேன், இப்போ 4வது பேர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. இந்த 4வது பேர் என்ன? இம்மானுவேல். பரவாயில்ல, கரெக்டாக சொல்லிட்டாங்க. இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் அர்த்தம் புரியும் உங்களுக்கு. என்ன இம்மானுவேல் என்றால்? கடவுள் நம்மோடு. அப்படின்னா கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்மை தேடி வந்திருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நம்மில் வாழ்கின்றார். எனவே கடவுளோடு நாம் இணைந்திருப்போம் என்றால் நம்ம எல்லாருமே அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். இந்த கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பக்தி கொண்டாட்டங்கள், இந்த நவநாள் கொண்டாட்டங்கள், திருப்பலிகள், திருவிழா கொண்டாட்டங்கள், எல்லாமே ஜெப வழிபாடுகள், எல்லாமே இதெல்லாம் கருவிகள் தான். இறைவனோடு இணைந்திருப்பதற்கு உதவியாக இருக்கின்ற கருவிகள். எனவே இந்த கருவிகள் எல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்தி நாம் இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாமும் நல்லவர்களாக, நம்முடைய பெயருக்கு ஏற்றபடி கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவளாக நாம் இந்த புதிதாக பிறந்திருக்கின்ற இந்த 2026 ஆண்டிலே வாழ முடியும், வாழ வேண்டும். அதற்காக தான் இறைவன் ஒரு அருமையான, மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பெரிய அரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்து இந்த 2026 ஆண்டை ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த புதிய வாய்ப்பை நாம் சிறப்பாக பயன்படுத்தி
எல்லா விதத்திலையும் நாம் வளர்ச்சி அடைய முயற்சி செய்வோம். இந்த உலகிலே ஒரு நிறைவான வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும். ஒரு நிறைவான வாழ்வு. ஏற்கனவே சொன்ன பிரகாரம் நல்ல சம்பளம், நல்ல வேலை, திருமணம், குழந்தைகள், இதெல்லாமே ஒரு நிறைவான வாழ்வு. இதையும் தாண்டி நம்ம போன வருஷம் ஒரு வருஷம் சிந்தித்தோம். நம்ம எல்லாரும் யார்? எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் இந்த ஜூபிலி ஆண்டோடு முடிவடைவதில்லை. இந்த திருப்பயணமானது நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு திருப்பயணமாக இருக்கின்றது. அந்த திருப்பயணம் எப்போ முடியும்? திருப்பயணம் எப்போ முடியும்? எங்கே முடியணும்? ஆமாம், அந்த விண்ணக வாழ்க்கையில், அந்த நிலை வாழ்வில் இறைவனோடு நிச்சயத்திற்கு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் அந்த திருப்பயணமானது முடிவுற வேண்டும். எனவே அந்த திருப்பயணத்தை தொடர்வதற்கு இறைவன் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் அனைவரும் சிறந்த கிறிஸ்தவர்களாக வாழ நம்ம முயற்சி செய்வோம். இது பொதுவாக எல்லாருமே கிறிஸ்தவங்க. அப்போ ரெண்டாவது, ஞானஸ்தானத்தில் திருமுழுக்கு பெற்ற பொழுது நம்ம அனைவருக்கும் தனித்தனியாக சின்ன சின்ன நேம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? என் பேர் அமல்ராஜ், பங்கசாமியார் பேர் மரிய பீட்டர் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெயர் கொடுக்கப்பட்டது கூட இப்போல்லாம் சில நேரங்களில் ஃபேஷனாக எதுவும் புரியாத பேரெலாம் வச்சு விட்டுறாங்க. ஆனால் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர்கள் புனிதர்களுடைய பெயர்கள். அந்த புனிதர் தனிப்பட்ட முறையிலே அந்த ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார். எனவே அந்த தனிப்பட்ட பெயருக்கு தகுந்த மாதிரி நம்ம நடப்பதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புனிதர் பேர் இருக்காங்க இல்லையா? அவர் யார், எங்கே பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எதனால் புனிதரானார், எப்படி புனிதரானார் என்றெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு அந்த புனிதரை பின்பற்றி நாமும் புனிதர்களாக தூயவர்களாக மாறுவதற்காக தான் அந்த தனிப்பட்ட பெயரானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் நமக்கு பேட்ரன், நமக்கு பாதுகாவலராக இருந்து நமக்காக பரிந்து பேசி இறைவனிடத்திலிருந்து வரங்களை பெற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எனவே இன்றைக்கி எல்லாரும் வீட்டுக்கு போய் உங்களுடைய தனிப்பட்ட பாதுகாவலர், உங்களுடைய பெயர் கொண்ட பாதுகாவலர் யார், எப்படி வாழ்ந்தார், அதை தெரிந்து கொண்டு அதை போன்று நாமும் வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம். இவ்வாறு நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகின்றவர்களாக மாறுவோம். அன்னை மரியாள் நம்மோடு இருந்து நமக்காக பரிந்து பேசி நமக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். அனைவரும் இறை மக்கள் மன்றாட்டிற்கு எழுந்து நிற்கவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் அனைவருக்கும் ஒரு பெரிய கொடையை கொடுத்திருக்கின்றார். இந்த புத்தாண்டை கொடுத்திருக்கின்றார். இந்த புத்தாண்டிலே நம்முடைய வாழ்வு எல்லா விதங்களிலும் சிறப்பாக அமையவும், குறிப்பாக நம்முடைய பெயருக்கு ஏற்றபடி நாம் வாழவும் இறைவன் நமக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் கொடுக்க வேண்டும் என்று இப்போது இந்த மன்றாட்டிலே மன்றாடுவோம். அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்துகிற திருத்தந்தை லியோ அவர்கள், எங்கள் மறைமாவட்டத்தை வழிநடத்துகிற ஆயர் அமல்ராஜ் அவர்கள், திருநிலையினர், இறை மக்கள் எல்லாரையும் இந்த புதிய ஆண்டிலே, இந்த உன்னதமான நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இறைவா, எங்களை ஆசீர்வதித்து எங்கள் கிறிஸ்துவ பெயருக்கேற்ற ஒரு வாழ்வு வாழ நாங்கள் இயேசுவால் மீட்கப்பட்டவர்கள். அவரே எங்களுக்கு செம்மறியாக இருக்கிறார். அவரோடு இணைந்து வாழ்கிற பொழுது நாங்கள் பாவம் செய்ய இயலாது என்பதையெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறேன். ஆகவே தந்தையே, இறைவா,
உம்மை பார்த்து மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையும் இரக்க மிகுந்த தந்தையே, இதோ இந்த திருத்தலம் எப்பொழுதுமே ஆசீர்வாதமுள்ள இடமாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அன்னையின் பரிந்துரையின் வழியாக இறைவா எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறீர். உமது இறை அருளை அன்னையின் வழியாக பெற்று செல்ல நாங்கள் நாடி வருகிற பொழுதெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அன்னையின் வழியாக உமது கனிவையும் இரக்கத்தையும் நாங்கள் பெற்று வருகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் புதிய ஆண்டிலும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பானவர்களே, நமது அந்த நவநாள் அட்டை எடுத்துக்கொண்டு நாம் இப்பொழுது நவநாள் ஜெபத்தை உருக்கமாக ஜெபிப்போம். வல்லமைமிக்க வடவள்ளி அன்னையே, மிகவும் பரிசுத்தமான வடவள்ளி வேளாங்கண்ணி தாயே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் வடவள்ளி அன்னையே, எங்களின் இடைவிடா ஆரோக்கியமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த எல்லா வரங்களுக்காகவும் உம் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள வடவள்ளி வேளாங்கண்ணி தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்பொழுதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இரக்கமுள்ள வடவள்ளி தாயே, உம்மை அண்டி வந்தோரை ஆதரிக்கும் வடவள்ளி அன்னையே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். வல்லமை மிக்க வடவள்ளி அன்னையே, ஓ இரக்கத்தின் திருவுருவே, உமது திருத்தலம் நாடி வந்துள்ள எங்களை எல்லா ஆபத்துகளில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் தீமைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அணிந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். வல்லமையுள்ள வடவள்ளி அன்னையே, வேதனை போக்கும் வடவள்ளி வேளாங்கண்ணி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய வடவள்ளி வேளாங்கண்ணி அன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே. உதவி தேவைப்பட்ட நேரத்திலே எலிசப்தம்மாளுக்கு உதவி புரிந்த கருணையின் இருப்பிடமே, புற்றுநோயை குணமாக்கியவரே, ஊமையை பேசிட செய்தவரே, குழந்தை பாக்கியம் தந்தவரே, தொழுநோயை போக்கிய வடவள்ளி வேளாங்கண்ணி தாயே, எங்களின் மனமார்ந்த நன்றி ஏற்று எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தருளும். இறைமகனை உலகிற்கு தந்த இரக்கமுள்ள வடவள்ளி வேளாங்கண்ணி தாயே, வல்லமை மிக்க உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் வல்லமையும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட வடவள்ளி அன்னையே, நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் அன்பு அன்னை என்பதை எங்கள் தினசரி வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவோம். எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரைந்திடும் வடவள்ளி தாயே, எங்களை பற்றியுள்ள எல்லா தீய சக்திகளின் பிடிகளிலிருந்தும் பிரச்சனைகள், மனக்குழப்பம், தோல்விகள், பயங்கள், கண்ணீர், வேதனை இவைகளிலிருந்து விடுதலை தாரும் வடவள்ளி தாயே, எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும் வடவள்ளி வேளாங்கண்ணி தாயே, உமது ஆசீர்வாதத்திலும் அன்பிலும் விசுவாசத்திலும் நாங்கள் வளர்ந்திட வேண்டுகிறோம். ஆமென். நமது ஆன்ம சரீர நன்மைகளுக்காக ஜெபிப்போம். வல்லமை மிக்க வடவள்ளி தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்மை முழந்தாடுகிறோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகிறோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கிறது. எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல்
இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ வடவெள்ளி வேளாங்கண்ணி தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகிறோம். இங்கே கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. ஓ பரிசுத்தமான வடவள்ளி வேளாங்கண்ணி தாயே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமும் உடையவர். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவர் நீரே. அன்புள்ள வடவள்ளி அன்னையே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், எம்மிடம் வாரும். உமது கரங்களில் இரட்சணியம் உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த வடவள்ளி வேளாங்கண்ணி தாயே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை. கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் வல்லமை நிறைந்தவளாய் இருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் மீட்பெருமான கிறிஸ்துநாதர் எங்களை தேர்விட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். ஓ வடவள்ளி அன்னையே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது வல்லமையை நாடும் மனதையும் உமது திருக்குமாரனிடமிருந்து பெற்று தாரும். ஓ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, வல்லமிக்க வடவள்ளி அன்னை அற்புத படத்திற்கு சுரூபத்திற்கு வணக்கம் செலுத்தும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் தாயை கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றென்றும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. அன்பானவர்களே, நோயாளிகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கப்படுகிறது. மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்களும் நாம் நினைத்து பார்ப்போம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்களையும், நம்மிடத்தில் இருக்கிற நோயாளிகள் முடியாதவர்களை கவனித்துக் கொள்கின்ற குடும்பத்தார் எல்லாருக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். காணிக்கை பவனி. என்ன தருவே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் இறைவனாகிய தந்தை கேட்டதாக முடியும். மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனிதர் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படிந்த கிறிஸ்துவுக்கு மீட்பளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்லா வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமீன் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றலும் சேராப்பெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை நிறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியாரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு
உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரவியின் காணிக்கையை கண்ணோக்கிலும் எமன்றாடுகின்றோம். இப்பலியினால் உருளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரும் திரு குடும்பத்தின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குமே பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேத்தக அமல்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், முக சொந்தமான மக்களாக அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமணம் இருக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சென்றிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உன்னோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்னும் சிறப்பாக எம் குடும்பங்களிலே மரித்த எம் பெற்றோர், உற்றார் உறவினர், நண்பர்கள், ஆபத்திலும் விபத்திலும் இறந்தோர், உத்தரிக்கிற நிலையிலே இருக்கிற ஆன்மாக்கள், மரித்த குருக்கள், துறவியர், மேலும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும்.
நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நேரனுள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் அன்பானவர்களே, திவ்ய நற்கருணை வழங்குகிற இந்த நேரத்திலே இந்த அறிவிப்பை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, குருக்கள் நாங்கள் 6 பேர் இருக்கிறோம். நீங்கள் நிற்கிற இடத்திலேயே வந்து திவ்ய நற்கருணை வழங்க இருக்கிறோம். ஆலயத்திற்கு இடதுபுறமும் வலதுபுறமும், ஆலயத்திற்கு முன்புறமும், பிறகு ஆலயத்தின் நடுவிலே இடைவெளி இருக்கிறது. அங்கும் வந்து திவ்ய நற்கருணையை கொடுக்கின்றோம். ஆகவே பீடத்திற்கு முன்பாக நீங்கள் நெருக்கி வர வேண்டாம். ஆகவே அவரவர் இருக்கிற இடத்திலேயே இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, நமது திருத்தலத்திலே திவ்ய நற்கருணையை கரங்களிலே கொடுப்பதில்லை, நாவிலே பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது திருத்தலத்திற்கு மாதாவின் பக்தர்கள் நிறைய பேர் வருகிறார்கள். ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ளும்படியாக, நாவிலே பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அறிவிப்புகள். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் சனிக்கிழமையாகிய இன்றைக்கு அன்னையின் திருத்தலத்திலே அன்போடு கூடி வந்திருக்கிற அன்னையின் அன்பார்ந்தவர்களே, பக்தர்களே, எந்த ஒரு செயலையும் தாயின் ஆசியோடு துவங்குவது நமது பழக்கம். கடவுளின் படைப்பில் மிக சிறந்தது ஒரு தாயின் இதயம் என்கிறார் புனித சிறுமலர் குழந்தை திரேசால். எனவேதான் புனித மரியே, இறைவனின் தாயே என்று அன்போடு அழைத்து இந்த புதிய ஆண்டில் வல்லமைமிக்க வடவெள்ளி அன்னையின் பாதத்திலே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மேதகுணம் ஆயர் அவர்களின் பெயராலும், அருள் தந்தையர்களின் பெயராலும், வடவெள்ளி அன்னையின் திருத்தலத்தின் பெயராலும் உங்கள் அனைவரையும் இப்புத்தாண்டில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிறந்திருக்கிற இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாம் வல்ல ஆண்டவர் இறை அருளையும் ஆசீரையும் அன்னையின் வழியாக அள்ளி கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக அமையவும், நீங்கள் விரும்பி வேண்டி ஜெபித்திருக்கிற நன்மையான காரியங்களும் நிறைவேறவும் வேண்டுமென வாழ்த்துகிறோம், ஜெபிக்கின்றோம். புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி நியூ இயர். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டில் தொடக்கத்தில் தவறாமல் நமது திருத்தலத்திற்கு வருகை புரிந்து இறையாசிரை நமக்கு வழங்குகிற நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு ஏ அமல்ராஜ் ஆண்டகை அவர்களுக்கு நமது திருத்தலத்தின் பெயராலும் கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரின் பெயராலும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, திருப்பாடல் 127 வாசிப்பது போல, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். அதாவது ஆண்டவருடைய அருளும் ஆசியும் இல்லாமல் எதையும் நிறைவாக நம்மால் செய்ய முடியாது. நமது உழைப்பும் வீணாகும். பெருமழையினால் இடிந்து விழுந்த மதில் சுவரை வெகு சீக்கிரமாகவே கட்டி எழுப்பி சீரமைத்து இருக்கின்றோம். வல்லமை மிக்க வடவெள்ளி அன்னையின் வழியாக நல்லவராம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே தாராளமாய் உதவிய அனைத்து உபகாரிகளுக்கும் நமது ஆயரின் பெயராலும் திருத்தலத்தின் பெயராலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்ததும் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற மதில் சுவரானது நமது ஆயர் அவர்களால் மந்திரிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் தவறாமல் வருகை புரிந்து ஒப்புரு அருட்சாதனத்தை வழங்குகிற குருக்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நற்கருணை ஆராதனையை நடத்தி ஜெபிக்க உதவிய தந்தை ஆர் பீட்டர் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பலியிலே ஆயரோடு கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கிற அனைத்து குருக்களுக்கும் நன்றியும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் சனிக்கிழமை என்றாலே எங்களுக்கு ஒரு திருவிழாவை நடத்தி முடிப்பது போன்றுதான். அன்போடு உதவும் அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், பங்கு மக்கள், உபகாரிகள் மிக சிறப்பாக அன்பின் விருந்துக்கான தொகையை மகிழ்வோடு மாதந்தோறும் வழங்குகிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டுதோறும் தவ காலத்திலே பரிகார பவனி நடைபெறுவது உண்டு. ஆண்டுதோறும் நடத்தப்படுகிற இந்த பரிகார பவனியானது இவ்வாண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி, அதாவது புனித வாரத்திற்கு முந்திய சனிக்கிழமை நடைபெறும் என்பதை முன்கூட்டியே நினைவுபடுத்துகின்றேன். புனித வாரத்திற்கு முன் வருகிற, அதாவது புனித சனிக்கிழமைக்கு முன் வருகிற சனிக்கிழமை மார்ச் மாதம் 21ஆம் தேதி
மூன்றாவது சனிக்கிழமை நமது ஆயர் தலைமையிலே சிலுவை பாதை ஜெபிக்கப்படும். பரிகார பவனி அந்த நாளிலே நடைபெறும். அதைத் தொடர்ந்து சிலுவை பாதையை ஜெபித்த பிற்பாடு நமது ஆயர் தலைமையிலே திருத்தலத்திலே திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்கூட்டியே இதை குறித்து அறிவிப்பதற்கு காரணம், நிறைய பேர் அந்த பரிகார பவனியின் தேதியை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள விரும்புவதனாலே மார்ச் மாதம் 21ஆம் தேதி மூன்றாவது சனிக்கிழமை அந்த பரிகார பவனி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பின் உணவை சமைத்து மாதந்தோறும் வழங்குகிற திருமதி வசந்தி குடும்பத்தாருக்கும், பெரிய மாலையை காணிக்கையாக தவறாமல் வழங்குகிற திரு அந்தோனி ஆரோக்கியராஜ் சகாய மேரி டீச்சர் குடும்பத்தாருக்கும், மற்றும் பீடத்தின் மலர்களை ஒசூர் பகுதியிலிருந்து தருவித்து மாதந்தோறும் மற்றும் திருவிழா நாட்களிலுமே பீடத்தை அலங்கரிக்க உதவுகிற குடும்பத்தாருக்கு பூக்களை வழங்குகிற ஞான பிரகாசம் மேரி டீச்சர் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுகாதார பணிகளை மேற்கொள்கின்ற பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பின் விருந்து மந்திரிக்கப்பட்டு வழங்கப்பட இருக்கின்றது. அனைவரும் கலந்து கொண்டு பசியாற்றி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருத்தல அங்காடியில் மாதா கேலண்டர்கள், விவிலிய டைரி விற்பனைக்கு உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, மீண்டும் உங்களுக்கும் உங்களுடைய எல்லாவித தாராள உள்ளத்தோடு வழங்குகிற காணிக்கைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய உதவியினாலே தாராளமாக கொடுக்கிற காணிக்கையினால் இந்த திருத்தலத்தை சிறப்பமாக தூய்மையாக பசுமையாக வைக்க உதவியாக இருக்கிறது. மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த இறுதி ஜெபத்திற்கு முன்பாக ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த ஜனவரி மாதம் என்பது தமிழக திருச்சபையிலே ஒரு சிறப்பான மாதமாக அனுசரிக்கப்படுகின்றது இல்லையா? அது என்ன மாதம்? அன்பிய மாதம். ஏன்னா அன்பியம்தான் திருச்சபையினுடைய அடித்தளமாக இருக்கின்றது. எனவே அன்பியம் சிறப்பாக செயல்பட்டால் அந்த பங்கு சிறப்பாக செயல்படும். பங்குகள் சிறப்பாக செயல்படுகின்ற பொழுது மறைமாவட்டம் சிறப்பாக செயல்படும். அப்புறம் அகில உலக திருச்சபையும். எனவே எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருப்பது குடும்பங்களுக்கு அடுத்தபடியாக அன்பியங்கள் இருக்கின்றன. எனவே இந்த அன்பியங்களை சரியான விதத்தில் கட்டி எழுப்பி அன்பியங்கள் சரியான விதத்தில் செயல்பட செய்ய வேண்டும் என்பதற்காக தான் வருடத்தின் தொடக்கத்திலேயே ஜனவரி மாதத்திலேயே இந்த ஒரு மாதத்தை அன்பிய மாதமாக தமிழக ஆயர் பேரவையானது அறிவித்திருக்கின்றது. பல பங்குகளிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த மாதம் உங்கள் பங்கு தந்தையோடு இணைந்து உங்களுடைய அன்பியங்களை கட்டி எழுப்பி அது சிறப்பாக செயல்பட வேண்டும். அன்பியங்கள் நிறைய பங்குகள் இருக்குது, ஆனால் சிறப்பாக செயல்படுகின்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த திருவழிபாடு, இந்த நற்கருணை கொண்டாட்டங்களை சிறப்பிப்பது, அப்புறம் சாமியாருக்கு ஏதாவது வசூல் செஞ்சு கொடுப்பது, இதோட அன்பிய பணி முடிந்து விடுகிறது என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். அப்படியல்ல, இதெல்லாம் செய்ய வேண்டியது, இதெல்லாம் பணிகளில் சில. ஆனால் அன்பியங்கள் என்றாலே ஒரு குட்டி திருச்சபைன்னு சொல்லுவாங்க. திருச்சபையில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கணுமோ அது எல்லாமே அன்பியத்திலையும் நடக்கணும். ஒரு திருச்சபை என்பது எல்லாருக்கும் ஒரு சிறப்பான பயிற்சியை கொடுத்து அவர்களை வளர்த்து ஆன்மீகத்தில் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு கடமை திருச்சபைக்கு இருக்கின்றது. இளைஞர்களை, சிறுவர்களை, தம்பதியர்களை, வயசானவர்களை, நோயாளிகளை, இப்படி பலதரப்பட்ட மக்களையும் கட்டி எழுப்ப வேண்டிய கடமை திருச்சபைக்கு, திரவைக்கு இருக்கின்றது. எனவே தான் ஒவ்வொரு அன்பியத்திலும் இந்த 7 பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அன்பிய ஒருங்கிணைப்பாளர், அவர் பொதுவாக எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செய்கின்றவர். ஆனால் மற்றவர்களுக்கு சிறப்பான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சிறுவர்களுடைய பொறுப்பாளர்,
அவருக்கு கடமை என்னவென்றால் அந்த அன்பியத்தில் இருக்கின்ற சிறுவர்களை உருவாக்குவது, சிறுவர்களுக்கு வேண்டிய பயிற்சியை கொடுப்பது. அப்புறம் அன்பியத்தில் இளைஞர்களுக்கென்று பொறுப்பாளர்கள் இருப்பார்கள். அப்போ அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு சிறப்பான பயிற்சியை கொடுத்து அவர்களை நல்ல விதத்தில் வழிகாட்டுவது அந்த இளைஞருடைய பொறுப்பாளர். அப்புறம் நோயாளிகளுடைய பொறுப்பாளர். அப்போ அந்த அன்பியில் இருக்கிற நோயாளிகளை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்வது நோயாளி பொறுப்பாளர். அப்புறம் இறைவேண்டல் பொறுப்பாளர் என்று இருப்பார்கள். அந்த இறைவேண்டலுடைய பொறுப்பாளர் தான் இந்த ஜெபிக்கின்றது, அப்புறம் இந்த திருவழிபாட்டு நிகழ்வுகளை சிறப்பிப்பது, இது போன்ற பணிகள் எல்லாம் செய்ய அழைக்கப்படுகின்றார்கள். அப்புறம் தம்பதியர் பொறுப்பாளர்கள். அந்த இருக்கின்ற தம்பதியர்கள் ஆணுக்கு ஒன்று பொண்ணு இருப்பாங்க. அந்த குடும்பங்களில் வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆலோசனைகள் அறிவுரைகளால் வழங்கி அவங்களை வளர்த்து. எனவே அன்பியம் என்பது ஒரு குட்டி திருச்சபையாக இருக்குது. இந்த அகில உலக திருச்சபை என்ன செய்யணுமோ அதை அன்பியங்கள் செய்ய அழைக்கப்படுகின்றோம். எனவே தான் இந்த ஜனவரி மாதம் இந்த தமிழக ஆயர் பேரவையானது அன்பிய மாதமாக அறிவித்திருக்கின்றது. எனவே இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் பங்குகளுக்கு சென்று உங்களுடைய அன்பியங்களை பார்க்கின்ற பொழுது அன்பியங்களை எவ்வாறு அன்பியங்கள் உயிரோட்டுள்ள அன்பியங்களாக இருக்கின்றது என்று சிந்தித்து பார்த்து அதை ஒரு மெருகூட்டி செயல்பட வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதம் முழுவதும் சிந்திப்பதற்கும் இந்த தமிழக ஆயர் பணிக்குழுவானது சில அருமையான கருத்துக்களை கொடுத்திருக்கின்றது. நான் தற்காலத்தில் முதல் ஊக்க உரையாக நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் ஏழைகள் மீது கரிசனை என்ற தலைப்பில் ஒரு ஊக்க உரையை நம்ம கொடுத்திருக்கின்றார். அதை மையமாக வைத்து இந்த வருகின்ற 4 ஞாயிற்றுக்கிழமையும் சிந்தித்து செயல்பட இந்த அன்பிய பணிக்குழுவானது உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே முதல் வாரம்னா என்ன, எப்போ? நாளைக்கு நம்ம எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால், கடவுள் நம்ம எல்லாம் எப்படி அன்பு செய்து கொண்டிருக்கின்றார், பொதுவாக எப்படி அன்பு செய்கிறார், தனிப்பட்ட முறையிலே அப்படி அன்பு செய்கின்றார், அவருடைய அந்த இந்த மீட்பின் வரலாற்றில் எப்படியெல்லாம் நம்ம அன்பு செய்து கொண்டிருக்கின்றார் என்று சிந்தித்து அந்த இறைவனுடைய அன்பிலே மூழ்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது தான் அந்த கருத்து. நாளைக்கு நம்ம சிந்தித்து செயல்பட அழைப்பு விட்டிருக்கின்றது. அப்புறம் அதுக்கு அடுத்த 2வது வாரம் அன்பியத்தில் எப்படி இறை அன்பும் பிறர் அன்பும் செயல்படலாம், இறை அன்பும் பிறர் அன்பும் செயல்படணும். இந்த பொறுப்பாளர்கள் எல்லாமே அவங்க கடமைகளை சிறப்பாக செஞ்சாவே அங்கே என்னாகும், அங்கு பிறர் அன்பு அப்படியே செழித்திருக்கும். எனவே எப்படியெல்லாம் செய்யலாம் என்று சிந்தித்து செயல்பட அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அப்புறம் 3வது வாரம் வெறும் அன்பியத்தில் மட்டும் இந்த பிறர் அன்பு இருந்தால் பத்தாது, அதையும் தாண்டி நாம் செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே ஏழைகளுடைய முன்னேற்றத்தில் நாம் பாடுபடுகின்ற பொழுது தான் உண்மையான சீடர்களாக மாறுவோம் என்ற அதை பற்றி சிந்திப்பதற்காக கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்புறம் இறுதியாக அன்னை மரியாதை விட்ட முடியாது. அன்னை மரியாளுடைய வழியிலே நாம் எவ்வாறு இந்த அன்பில், இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர முடியும் என்று சிந்திக்க சில கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் நம்ம சிந்தித்து நம்முடைய அன்பியங்களை, பங்கில் இருக்கிற அன்பியங்களை ஒரு உயிரோட்டு அன்பியங்களாக மாற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்வோம். இப்போ நான் சொன்னது காரணம் பல பங்குகளிலிருந்து பல இடங்களிலிருந்தெல்லாம் வந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த கருத்தை நீங்கள் உங்களுடைய பங்கு தளங்களுக்கு எடுத்து சென்று இதை செயல்படுத்த வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்கவும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து உட்கொண்ட திருவுணவு எங்கள் மீதும் அருளை மீதியாக பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து நாங்கள் அனைவரும் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசீர் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்குமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில் ஆசி உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித கன்னிமரியாவை நோக்கி புனித பெர்னாந்தின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து உமது ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான மனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.
உதகை மறைமாவட்ட ஆயர் அவர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நவநாள் திருப்பலியில் பங்கேற்று சிறப்பித்த அனைத்து அருள் தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்கு தந்தை அவர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். வேண்டுதல் தேர் புதுவடவள்ளி ஞானப்பிரகாசம் ஜெபமாலை மேரி கொளத்தூர் லூயிஸ் கிரேசி